அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னைந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு ஜாதகர் பிறக்கக்குள்ளேயும் ஒரு கிரகங்கள் பலம் பெற்றிருக்கோம். அதை நம்ம பொதுவாக எப்படி அறிஞ்சிக்கிறது பற்றி தான் சொல்ல போகிறேன், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு குழந்தை பிறக்கக்குள்ள, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு குழந்தை பிறக்கக்குள்ள இப்போ மாலை 6லிருந்து இரவு 10 மணி வரை பிறக்கும் குழந்தைகள் பற்றி எடுத்துக்கிட்டு வச்சிங்களேன், அதுக்கு சந்திரன் பலமாக இருப்பார், கருத்தில் கொள்ளுங்க. அந்த குழந்தை முக தோற்றமும் உடல் அமைப்பும் மிக அழகாக இருக்கும். அதுடைய அதிபதி சந்திரனாக இருப்பதால் மிக சிறப்பான பலனை அந்த குழந்தை பெற்றிருக்கும், கருத்தில் கொள்ளுங்க. மாலை 6லிருந்து 10 மணி மட்டும் சந்திரன் பலமாக இருப்பார். அதே போல் இரவு 10லிருந்து நள்ளிரவு 2 மணி வரை பிறக்கும் குழந்தைகளுக்கு சுக்கிரன் பலமாக இருப்பார், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் நள்ளிரவு 2 மணி முதல் காலை 6 மணிக்குள் பிறக்கும் குழந்தைகளுக்கு செவ்வாய் பலம் அதிகமாக இருக்கும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் காலை 6 மணிலேருந்து 10 மணி வரை பிறக்கும் குழந்தைகளுக்கு புதன் பகவான் பலமாக இருப்பார். அவங்களுக்கு கல்வி சிறப்பாக விளங்குவாங்க இந்த டைமில் பிறந்தவங்க, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் மதியம், அதாவது காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை பிறக்கும் குழந்தைகளுக்கு சூரியன் பலம் அதிகமாக இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக கோபப்படக்கூடியவர்களாகவும் ஒரு ஆளும் திறன் பெற்றவர்களாகவும் அடுத்தவங்களை அதட்டி வேலை வாங்கி கொடுக்கிறதாகவும் ஒரு உயர் பதவியில் அமையக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இயற்கையாக வரும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் மாலை 2 மணி முதல் 6 மணி வரைக்குள்ளே பிறக்க குழந்தைகளுக்கு சனி முழு பலம் பெறுவார். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையை செய்தாலும் மிக பொறுமையாக செய்வாங்க. ஆனால் வேலை செய்து முடிச்சுடுவாங்க. ஆனால் மிகவும் பொறுமையாக தான் அவங்களுடைய வாழ்க்கை திறன் இயங்கும். ஆனால் நீண்ட ஆயுளுடையவர்களாகவும் அவங்க வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். எது கிடைச்சாலும் பொறுமையாக தான் கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அது காலத்துக்கும் அவங்க கையில் நிறைஞ்சிருக்கும். இதுதான் ஒரு குழந்தைகளை பிறக்கக்குள்ள அந்தந்த டைமில் வரக்கூடிய அமைப்பு. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பிறக்கக்குள்ள உங்களுக்கு எந்த கிரகம் பலமாக இருச்சோ அந்த கிரகத்தை நீங்கள் பலமாக பிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.